ஒண்ணும் இல்ல. இது பாரு, அம்மா வந்துட்டல, அம்மா வந்துட்ட. பயப்படக்கூடாது, ஒண்ணும் இல்லடா. சரி சரி சரி, இது பாரு, ஒண்ணும் இல்லடா. பாரு பாரு பாரு, பாத்தியா கரண்ட் வந்துச்சு பாரு. இது பாரு பாரு அம்மு, இது பாரு, அழக்கூடாது, ஒண்ணு இல்லடா. பாரு, சரி 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 சரி, போலடா செல்லம், போக மாட்டேன்டா. நான் எங்க போவேன்? அம்மா உன்னை விட்டு எங்க போவேன் சொல்லு. வாடி செல்லம், வா 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 வா, அம்மா கிட்ட வா, படுத்துக்கோ. என் தங்கம், ஒண்ணு இல்லடா, ஒண்ணு இல்ல, என் பட்டு, என் தங்க குடம். அம்மா, வா உஷா, என்ன இது கையில? நீங்க பாப்பாவுக்கு மேக்கப் பொண்ணு சொன்னீங்க இல்லையா, அதான் வாங்கிட்டு வந்தேன். நிஜமாவே வாங்கிட்டு வந்துட்டியா? நான் ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். என்னம்மா சொல்றீங்க? ஆமா உஷா, அடம் பிடிக்கிறான்னு தான் போன் பண்ணேன். அதுக்கப்புறம் வேண்டான்னு சொல்லணும்னு நினைச்சேன், வேலை பிஸியில மறந்துட்டேன். இப்ப என்னம்மா பண்றது? இத என்ன பண்றேன்னா, அக்கா எனக்கு பொண்ணு அலங்காரம் பண்ணன்னு அம்மா சொன்னாங்கல்ல, எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டீங்களா? என்ன வாங்கியாச்சா? வாங்கிட்டு வந்திருக்கேம்மா. பேக்ல தான் இருக்கா? நான் குளிச்சிட்டேன், இப்பவே எனக்கு அலங்காரம் பண்றீங்களா? ப்ளீஸ்கா, எனக்கு இப்பவே அலங்காரம் பண்ணிக்கணும் போல இருக்கு. நெத்தி சுட்டி, சூரியகலா, சந்திரகலா, அப்புறம் நிறைய பூ வச்சுக்கணும்னு ஆசையா இருக்கு. மா, ஆசையா கேக்குது, பண்ணி விடுறேம்மா. அதான் வாங்கிட்டு வந்தாச்சே, எப்படியும் வாடகை கொடுத்துதான் ஆகணும். அவ ஆசைப்படியே பண்ணிடு. வா பாப்பா, வந்து உக்காரு. இங்க வேணாம், அம்மா வேலை பாக்குறாங்கல்ல, தொந்தரவு பண்ண கூடாது. ஏறும் போலாம். சமத்து. அம்மா, உங்க பட்டுப்புடவை குடுக்குறீங்களா? அது வேறையா? நான் தான் கட்டிக்கிறது இல்ல, இவளாவது கட்டிக்கிட்டோம். மலர், பீரோல பச்சை கலர் புடவை மெரூன் பார்டர் போட்டிருக்கோம், அதை எடுத்துக்கொடு. என்ன? சரிங்கம்மா. பாப்பா ரொம்ப ஆர்வமா இருக்கு, அலங்காரம்லாம் பிரமாதமா இருக்கணும். சரி வாங்க போலாம். வாங்க சீக்கிரமா. என்னம்மா அப்படி பாக்குறீங்க? இன்னமும் பாப்பா குழந்தை இல்ல, பாருங்க எப்படி வளர்ந்துட்டாங்கன்னு. என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. உண்மைதான், இவ பேரழகிதான், பெரிய பொண்ணா வளர்ந்துட்டா. குழந்தை குழந்தைன்னு நான் தான் இவளை கவனிக்காம விட்டுட்டேன். அம்மா, நான் அழகா இருக்கனா? உனக்கு என்னடா, நீ ரொம்ப அழகா இருக்க.
அந்த சாமி உனக்கு அழக அள்ளி அள்ளி கொடுத்திருக்காரு. நான் கல்யாண பொண்ணு மாதிரி இருக்கனா? சாட்சாத் நீ கல்யாண பொண்ணே. மாப்பிள்ள எங்க? எங்க போட்டோல உன் பக்கத்துல அப்பா மாப்பிள்ளையா இருந்தாருல, எனக்கு யாரு? என் மாப்பிள்ள எங்க? என்ன கேட்டா நான் என்னடி சொல்லுவேன்? அழகா உன்னை படைச்ச ஆண்டவன் உன்னை இப்படி அப்பாவியா படைச்சு சோதிக்கிறாரு. உன் தலையில யாரை எழுதி வச்சிருக்காரோ அவன் எங்க இருக்கானோ எனக்கு என்னடி தெரியும்? என் பொண்ணுக்கு புருஷனா வரப்போற அந்த மவராசனை என் கண்ணுல காட்டு கடவுளே. Bitches know we get it on. True stands for me and my crew. Free, cause I possess the ability to run up on the microphone to battle down these MCs. Yeah, ha. We got to keep it bomb. Yeah. Ganesh, come to my room. Yes, come in. Good morning, sir. Good morning. யுகி, என்னடா காட்டுல கையெழுத்து போட்டுட்டு இருக்க? எத்தனை கோடிக்கு போட்ட? பகல் கனவா? சரி சரி, என்னமோ பண்ணி தொலை, அம்மா கூப்பிடுறாங்க, வா. பகல் கனவு காண்றது குழந்தைத்தனமா இருக்கு. ஆனா அதானே என் ஆசை. உழைப்பும் நேர்மையே இருந்தா யாராலையும் சாதிக்க முடியும். திறமை இருக்கிற என்ன முடியாதா? முடியும், சாதிச்சே ஆகணும். பார்கவி, வரேம்மா. அம்மா, ரொம்ப பசிக்குதுமா. ஏய் பறக்காதிரி, அண்ணன் வந்துட்டோம். பிரியங்கா, வரேம்மா. என்ன ஸ்பெஷல்? பிரியங்கா. ஓ, பூரியா? கூப்பிட்டேம்மா, வரேன்னு சொன்னா. உட்கார். கிழங்கா? சூப்பர் காம்பினேஷன்மா. என்னதுடி? பூரி கிழங்கு. சூப்பர் சூப்பர். கூப்பிட்டீங்களா? ஏன்பா டைம் ஆச்சுல்ல, நீ சாப்பிட. இல்ல, எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்குமா, நான் வந்து சாப்பிட்டுக்கிறேனே. அப்படி என்னப்பா வேலை? அதுவும் பசியோட தான் பார்க்கணுமா? பசியோட போனாதாம்மா சாதிக்கணுங்கிற வெறி வரும். அதுக்கு உடம்புல தெம்பு வேண்டாமா? நினைச்சது நடந்துட்டா எல்லாமே தன்னால வருமா? அப்புறம் இந்த ஃபைல் அப்படியே சாமி படம் முன்னால வச்சு கொடுங்க. அப்படியே இது சக்சஸ் ஆகணும்னு வேண்டிக்கங்க. அண்ணே, இது என்ன புது பழக்கம்? இதெல்லாம் நீ பண்ணதே இல்லையே. ஏன், பண்ணா என்ன தப்பா? அப்படி இல்லன்னு, நீ எப்பவும் இதெல்லாம் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லுவ, ஆனா இப்போ சக்சஸ் ஆக வேண்டிக்கோன்னு சொல்ற. எங்கேயோ இடிக்குதே. ஹேய், இதெல்லாம் பண்றது எனக்காக இல்ல, உங்களுக்காக தான். எங்களுக்காகவா? நிச்சயமா.
நான் எப்பவும் நம்புறது சாமியே இல்ல, என்னோட திறமைய. கடவுள் நம்பிக்கை இருக்கிறவன் கூட சமயங்கள்ல தோக்கலாம், ஆனா தன்னம்பிக்கை இருக்கிறவன் எப்பவும் தோக்கவே மாட்டான். ஏய் சூப்பர்ண்ணே, பின்னி பெடல் எடுத்துட்ட. வாட் அ பஞ்ச். போது கூவி கூவி ஐஸ் வைக்காதடி. வித்தாலும் நீ வாங்காதடி. அண்ணன் சொல்ற கருத்து சூப்பரா இருக்குல்ல, அத பாரு. ஏ உகி, உன்னதாண்டா கலாய்க்கிறா. பரவாயில்ல, என்னதானே கலாய்க்கிறா. ஆனா நான் உண்மையை தான் சொல்றேன். நான் திறமையை நம்புறேன், அதே நேரத்துல உங்களுக்குன்னு சில நம்பிக்கைகளை வச்சிருக்கீங்க, அதுக்கும் மதிப்பு கொடுக்கறேன். அது தப்பா? அதுல தப்பே இல்லப்பா. எந்த ஒரு விஷயத்தையும் நாம கடவுளை வேண்டிட்டு பண்ணோம்னா அது நல்ல விதமா நடக்கும். வா, நீ வந்து வேண்டிக்க வா. ஏய் வாங்க, சாப்பிடாதீங்க. விட மாட்டானே. இந்தாப்பா. தேங்க்ஸ்மா. நல்லா இருப்பா. ஆமா, இந்த ஃபைல்ல என்னப்பா இருக்கு? ஏமா, இதுல என்ன இருக்குன்னு தெரியாமலேயே வேண்டிக்கிட்டீங்களா? என்னமோ எனக்கு கேட்கணும்னு தோணலப்பா. தப்பா எதுவும் இருக்காது. அப்படி ஏதாவது இருந்தா நீயே என்கிட்ட சொல்லிருப்பியே. அந்த நம்பிக்கை தான்ப்பா. அம்மாவுக்கு அதுதானே தெரியும். அப்படிலாம் இல்ல, ஒண்ணும் இல்லம்மா. பேங்க்ல லோனுக்காக மூவ் பண்ணிருக்கமா, அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் தான்மா. வாங்க வாங்க. குடிமா, என் பேக் எடுத்துட்டு வாங்க. யுகி, ஏற்கனவே லோன் விஷயமா பேசிட்டேன்னு சொன்னியே. அதெல்லாம் பேசியாச்சுமா. அதுக்கான ப்ராசஸ்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு. இப்ப வெரிஃபிகேஷனுக்காக டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்டாங்க. இத பார்த்துட்டு மேனேஜர் ஓகே சொல்லிட்டா லோன் கண்டிப்பா சாங்ஷன் ஆயிடுமா. அதான் கொஞ்சம் உதறலா இருக்கு. பயப்படாதப்பா, உன் நல்ல மனசுக்கு லோன் கண்டிப்பா கிடைக்கும். எனக்காக இல்லைனாலும் இவளுக்காகவாவது கண்டிப்பா கிடைக்கணுமா. எனக்கு இவளை நிச்சயமா டாக்டர் ஆக்கி பார்க்கணும். ஆனா அதுக்கு பணம் இருந்தா தான் முடியும். எனக்கு மறுபடியும் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது கூட செகண்டரி தாமா. இப்போதைக்கு மனசுல இருக்கிறது எப்படியாவது இவளுக்கு ஒரு மெடிக்கல் சீட் வாங்கணும். எப்படியாவது லோன் மட்டும் கிடைச்சிட்டா இவளை உடனடியாக மெடிக்கல் காலேஜ்ல சேர்த்து விட்டுருவோமா. அதுக்கு தான் நான் வெறியோட அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். தேங்க்ஸ்ண்ணே. ஹேய், இப்போ எதுக்கு தேங்க்ஸ்? அண்ணே, இங்க ஒருத்தி இருக்கேன், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்கணும். இவ பஞ்சாயத்துல என்ன மறந்துடாத. ஏய், இப்போதானே நீ +2 படிச்சுக்கிட்டு இருக்க. நீ காலேஜ் போகிறதுக்கு ரெடி ஆகிறதுக்குள்ள பிசினஸ்ல நான் எங்கேயோ போயிருப்பேன். அப்ப பணத்தை பத்தி கவலையே இருக்காது. நான் இன்ஜினியர் தானே. நிச்சயமா உங்க 2 பேரையும் நான் பெரிய லெவல்ல படிக்க வைக்கணும், அம்சமா கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதான் அம்மா கண்குளர பார்க்கணுங்கிறது தான் என்னோட லட்சியம். அம்மா சாமி கிட்ட எனக்காக வேண்டிக்கிட்டாங்க, நான் உங்களுக்காக வேண்டிக்கிட்டேன். எல்லாம் தெரியும்ண்ணே. என்ன தெரியும்? சாமியே உன்னை கைவிட்டாலும் நீ தங்கச்சிங்களை கைவிட மாட்ட, எங்களை நல்லா பாத்துப்ப. அப்படித்தானே வேண்டிக்கிட்ட. உனக்கு நாங்க தானே எல்லாம். அவ சொல்றது உண்மைதானப்பா. அக்காவுக்கு நல்லபடியா கல்யாணம் பண்ணி வச்சுட்ட. 2 தங்கச்சிங்களையும் படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு நீ மனசார ஆசையும் படுற. இது எல்லாருக்கும் அமையாதுப்பா. அதை தவிர வெறும் வாய்ஜாலம் மட்டும் இல்ல, சொன்னதை நீ செஞ்சும் காட்டுவ. அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குப்பா. ஆமாப்பா, உன்னை நம்பாம நாங்க வேற யார நம்ப போறோம்? நீங்க இப்படி நம்பிக்கையா ஆறுதலா பேசுறதுதாமா எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. இதுல சங்கடப்படுறதுக்கு என்ன இருக்கு? நான் சில விஷயங்களை சரியா பண்ணலமா, முட்டாள் மாதிரி தான் பண்ணிருக்கேன். அக்கா தங்கச்சிகளுக்காக அப்பா சேர்த்து வச்சிருந்த காசை எல்லாத்தையுமே நான் மொத்தமா அழிச்சிட்டமா, லாஸ் பண்ணிருக்கமா. இப்ப எதுக்கு இதெல்லாம்? அந்த வருத்தம் எனக்கு எப்பவுமே இருக்குமா. அப்பா மட்டும் இருந்திருந்தா இந்த மாதிரி நமக்கு பண கஷ்டம் வந்திருக்காதுல்ல. அவருக்கு அப்புறம் இந்த வீட்டை பாத்துக்க வேண்டியது நாமா. ஆனா நான் என்னமா பண்ண? படிச்சிருக்கோங்கிற திமிர்ல, எல்லாம் தெரியுங்கிற மிதப்புல கண்மூடித்தனமா பிசினஸ்ல இறங்கின. வித்தியாசமா ஏதாவது பண்ணணுங்கிற ஆர்வத்துல அப்பா பணம் மொத்தத்தையும் அதுல போட்டேன். அதுல அக்கா தங்கச்சிகளோட பங்கு இருக்கு, அது அவங்களோட எதிர்காலம். அதை தொடக்கூடாதுங்கிற புத்தி கூட எனக்கு இல்லாம போயிடுச்சு. கேசர் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி பெரிய கோடீஸ்வரன் ஆகணும்னு எனக்குள்ள ஒரு வெறி, சாதிக்க முடியுங்கிற கொழுப்பு. ஆனா நினைச்சபடி என்னால சாதிக்க முடியலையேம்மா. தோத்துட்டேனேம்மா.
நான் எதிர்பார்த்த எதுவுமே நடக்கவே இல்லையம்மா. மொத்தமா லாஸ் ஆயிடுச்சு. தங்கச்சிகளுக்கு துரோகம் பண்ணிட்டோமேங்கிற குற்ற உணர்ச்சியோட இருக்கம்மா. ஆமாமா, குற்ற உணர்ச்சியோட இருக்கம்மா. டேய் விடுப்பா. இந்த பாரு யுகி, என்னப்பா இதெல்லாம்? இப்ப எதுக்கு பழச பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்க? தோத்தவங்க எப்பவுமே தோத்துக்கிட்டே இருக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும்பா. ஆனா எனக்கு அது கிடைக்கலம்மா. தோத்து போய் நிக்கிறம்மா. நீ ஏன்பா அத பத்தியே நினைச்சிட்டு இருக்க? நீ ஒண்ணும் ஊதாரியா செலவு பண்ணல. மத்த பிள்ளைங்க மாதிரி வெட்டி ஆடம்பரம் எதுவும் உங்ககிட்ட கிடையாது. நல்லபடியா பிசினஸ் பண்ணி வீட்டை பாத்துக்கணும்னு நினைச்ச. என்னமோ நம்ம போராத காலம் அது கொஞ்சம் தவறி போச்சு. அப்ப எனக்கு அனுபவம் இல்லம்மா, அதனால நான் தோத்தேன். ஆனா இப்ப என்கிட்ட திறமை, அனுபவம், துணிச்சல் எல்லாமே இருக்குமா. ஆனா பணம் இல்லம்மா. டிகிரி வாங்கின கையோட கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி பெரிய பிசினஸ் மேன் ஆகணுங்கிற வெறியோட நான் இருந்தம்மா. ஆனா இப்ப அதே கேசர் கம்பெனில மாச சம்பளத்துக்கு ஒரு சர்வீஸ் இன்ஜினியரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கம்மா. எனக்கே என்ன நினைச்சா வேதனையா இருக்குமா. யுகி, இத பாரு, ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கோ. இந்த கஷ்டம் எப்பவுமே இருக்காதுப்பா. உன் நல்ல மனசுக்கு நீ நல்லா வருவமா. ஆனா அது எப்பன்னு தெரியலையே. இப்போதைக்கு அப்பாவோட சொத்துன்னு இந்த வீடு மட்டும்தான் இருக்கு. ஆனா இது மேலே நான் கடன் வாங்கி வச்சிருக்கேனே. உங்க எல்லாரையும் நல்லா பாத்துக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை இருக்குமா. ஆனா தகுதி இல்லாம இருக்கம்மா. நீ இப்படி பேசுறதா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப கூட நீ எங்களை நல்லா தானே பாத்துக்கிற. இதுக்கப்புறம் என்னப்பா வேணும் எங்களுக்கு? இன்னும் நான் நல்லா பாத்துக்கணுமா. நேரம் வந்ததுன்னா நீ எங்களை நல்லா தான்ப்பா பாத்துக்குவ. அது மாதிரி நீ நல்லா வருவேப்பா. முதல்ல அதை நம்பு. அம்மா சொல்றது 100% கரெக்டுண்ணா. நீ தோத்துட்டதா நினைக்காத. எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டோன்ற குற்ற உணர்ச்சி உனக்கு கொஞ்சம் கூட வேணாம். நீ லைஃப்ல நிச்சயமா சக்சஸ் ஆவ. அப்படி ஆனா எங்களையும் நல்லபடியா பாத்துப்ப. எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்குண்ணா. அந்த நம்பிக்கையை நிச்சயமா நான் காப்பாத்துவோமா. அப்புறம் எதுக்குடா கண் கலங்கிட்டு? முதல்ல கண்ணத்தோட சாப்பிடு. அம்மா இல்லம்மா, டைம் ஆகுதுமா, நான் கிளம்புறேம்மா. டேய், 2 பூரி சாப்பிடறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது? இரு அம்மா. எடுமா, நீங்க அப்புறமா சாப்பிட்டுக்கங்க. ம். யாருமா வீட்டுல? கதவை திறங்க. மலர். ஏமா யார் வீட்டுல? கதவை திறங்க. ஏமா கதவை திறங்க. மலர் எங்க இருக்க? அத வந்துட்டமா. யார் இப்படி கதவை தட்டுறது? தெரியலையம்மா. அம்மா கதவை திறங்க. யாருங்க நீங்க? கதவை ஏன் இப்படி உடைக்கிறீங்க? அந்த உத்தமனை வெளியே கூப்பிடு. யாரு கேக்குறீங்க நீங்க? யார கேக்குறமா? கழுத்தளவு கடனை வாங்கிட்டு திருப்பி கேட்டா கலர் கலரா ரீல் விட்டார அந்த ஆத்தாமா கேக்குறான். எங்க நாளு வீட்டுல இருக்காரு? ஏங்க நீங்க யார கேக்குறீங்க? யார பத்தி விசாரிக்கிறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நம்ம சதாயிரா ஊட்டாண்ட வந்தா அவருன்னு தெரியாது உனக்கு? ஏங்க அவருனா எவருங்க? வீடு மாதிரி வந்துட்டீங்களா? கரெக்டா தான் வந்திருக்கோம். இத பாருங்க, இங்க நானும் என் பொண்ணு மட்டும்தான் இருக்கிறோம். அது இல்லாம சமைக்கிறதுக்கு இதோ இந்த அம்மா இருக்காங்க. நீங்க விசாரிக்கிறது யாருன்னே எனக்கு தெரியலையே. உங்க பேரு பவானி தானே? ஆமா. இது உங்க பொண்ணு மாயா தானே? ஆமா. அப்ப கரெக்டா தான் அட்ரஸ் கொடுத்துருக்காரு. உங்க பேரு விலாசம் எல்லாம் கரெக்டா எழுதி கொடுத்துருக்காரு பாருங்க.